இவரின் முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும். இது வந்து நம்ம ஒரு மாடுங்க, துறிஞ்சல் மாடுன்னு சொல்லுவோம். அதில் இது செவல மாடு. இது அது வந்து பார்த்தோம்னா ஹலிக்கர், கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டது. மாடுன்றது செல்வம்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் மாடுன்றது விவசாயியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எப்போவுமே மாடு வச்சுருப்பாங்க. அதுக்கான காரணம் அன்னைக்கு ஒரு தற்சார்பாக ஒரு வாழ்வில் இருந்துச்சு. அந்த தற்சார்பில் முக்கியமான ஒரு அங்கம் தான் நம்ம மாடாக பார்க்குறோம். நம்ம நாட்டு மாடை ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்று ஏர் ஓட்டிக்க முடியும், நம்ம உழைப்பை பங்கு போட்டுக்க முடியும் மாட்டோட. ரெண்டாவது, குறைஞ்ச மெயின்டெனன்ஸ்லேயே நம்ம இது வளர்ந்துடும். இதுக்கு நீங்கள் ஜெர்சி மாட்டை வச்சு பார்த்துக்கிற மாதிரி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்துக்கணுன்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. ஒரு நாட்டு மாடு குறைஞ்சது 12 கண்ணுகளை ஈனக்கூடிய தகுதியுடையதாக இருக்குது. அதையும் தாண்டி அதிகமாக இருக்குது, ஆனால் ஆவரேஜாகவே 12 கண்ணுக்குட்டி போடும். அப்போ அந்த அளவுக்கு வீரியமான மாடுகளை விட்டுட்டு இன்றைக்கி நம்ம நிறைய ஜெர்சி மாடுகளை போயிட்டோம். காரணம் 2-3 ஈத்து தான் போடும். அதுக்குள்ளவே அது பால் மொத்தம் கொடுத்து மாடு வீக் ஆகிடும். இன்னொன்று, இது வயல் வந்து ஓடவும் கூடும். நம்ம ஊருக்குள்ள நிறைய ரேஸ்லாம் நடக்கும். அதாவது ஒரு 100 மீட்டர் பந்தயம் இருக்கும். அந்த 100 மீட்டர் பந்தயத்தில் ஒரு மாடு எவ்வளோ வேகமாக ஓடுதோ அதுக்கேற்ற மாதிரி பரிசுகள் லட்சக்கணக்கில் நடக்கும். அப்போ இது எல்லாமே இந்த ஜல்லிக்கட்டை ஒட்டி, அதாவது ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் இப்போ கூட ஓட்டிகிட்டே இருக்கு. இப்போ தான் முளைச்சி வந்துட்டு இருக்குதுங்க எல்லாமே. ஒரு சின்ன பகுதி, அந்த 20 சென்ட்டையே 4-5 பிரித்து, ஒரு பகுதி சூப்பர் நேப்பியர், ஒரு பகுதி கம்பு, ஒரு பகுதி சோளம், ஒரு பகுதி வேலி மசால், இந்த மாதிரி 4 பயிர்களை சேர்த்து பண்ணியிருக்கிறோம்.